நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இதுதான் நான் மூளையை கசக்கி போட்ட பிளானும். அண்ணா பிளான் சொல்றீங்களா? எம்எம்டி அப்ரூவ் வாங்கிட்டீங்களா? நாளை பின்ன பிரச்சனை வரப்போகுது. மூடிட்டுக்கள்டா முக்கா துட்டு மும்தாஜ். இதுதான் அந்த சிஎம் உடைய பங்களா. இது அந்த பங்களாவுடைய மொட்டை மாடி. அண்ணே மொட்டை மாடின்றீங்க? திருப்பதியா பழனியா? சந்தனத்தை காணோம். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. காமெடின்ற பேர்ல ராவடியா பண்ற நீ. பேசிக்கிட்டு இருக்கிற தேவையில்லாம அவங்கிட்ட சட்டு புட்டுன்னு பிளான சொல்லு. எங்கிட்ட சொல்ற ஓமே சொல்றேன். இந்த பங்களாவை சுத்தி நிறைய செக்யூரிட்டி கூட்டம் இருக்கு. நம்மளால உள்ள நுழையவே முடியாது. கோயில அவ்வளவு கூட்டம் இருக்கும்போது ஈஸியா நுழைஞ்சு துண்டல் வாங்கினா இந்த கூட்டத்துக்குள்ள நுழைய முடியாது. ஏய், அவனுக்கு பிறந்த இவனே நம்ம சிஎம் கொலை பண்ண போறோம். இவன் என்னடானா சுண்டல் வாங்கி தின்றதையும் இது கம்பேர் பண்ணி பேசுறான். என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? சுண்டல் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆமாப்பா, அதுவும் உன்கிட்ட சுண்டல் வாங்குறது ரொம்ப கஷ்டமாப்பா. சுண்டல் மேட்ரு கம் டு தி பாயிண்ட். நீ புல்லுக்கு தாங்குவ. அண்ணே நானு நீ கோட்டர் கூட தாங்க மாட்டடா. ஆகாது இது வேலைக்கு. நீ சுயமா கொலை பண்ற மாதிரி தெரியல. தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா நீலகண்ட பிரம்மாதன சூப்பர்னு பின்னிட்டீங்க. அதுக்கு முச்சுக்கு அழகு முட்டா. உங்க அண்ணன் இப்ப என்னடா செஞ்சா? சதக்கு அதுக்கு போய் பிரமாதம் பிப்ரவரி மாதம்ன்றா. அது ஒண்ணு இல்லண்ணே. அது ஒண்ணு இல்லன்னு எனக்கு தெரியும். சும்மா டைம் பாஸ்க்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாரு நீலகண்டம், சிஎம் இருக்க கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எங்க அண்ணனுக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாதனால தானே முடிச்சுக்கிட்டு இருக்காரு. புர்ரு இல்லண்ணே, டர்ரு. உன்னை புர்ருன்னு கூப்பிட்டதுனால உனக்கு என்ன கோடி ரூபாய் லாஸ் ஆச்சா இல்ல உன் இமேஜ் தான் ஸ்பாயில் ஆச்சா? இல்லண்ணே, டர்ருங்கிறது ஒரு டீசென்ட்டான பேரு. சரி, டீசென்ட்டான பேராவே இருக்கட்டும். அதுக்கு என்ன இப்போ? எப்பவுமே நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்க மாட்டீங்க. இன்னைக்கு அது ஒத்துக்கிட்டீங்களே, அது போதும் எனக்கு. அது போதும். சரி பிடி. இவன் எப்பயுமே இப்படி தான்ப்பா, சென்டிமெண்டாலே அடிச்சு கொன்னுறான்ப்பா. தேவராஜ், நாங்க இப்படி எல்லாம் பேசுறத வச்சு எங்களை பைத்தியக்கார பையன் லூசு பையன் தானே சந்தேகப்படுற? சந்தேகமா? எனக்கா? நான் சந்தேகமே படல. அது இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டு. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னது கூட அவர் கேட்கலனே. இத்தனை வருஷம் இருக்கிற நீ ஏன் என் பேச்ச கேட்கல? இப்ப வந்து ஆளு எப்பறம் என் பேச்ச கேட்பாரு? நீலகண்டம், சுத்தமா பிடிக்கல உன் பேச்சு. கிளம்புற நானு வெறுப்பா இருக்கு. என்ன சொல்ற ஓமே? என்னையா நீ சுயமா கொலை பண்றதுக்கு வழி சொல்வேன்னு பார்த்தா தேவையில்லாம என்னமா பேசிக்கிட்டு இருக்க. ஓமே சிஎம் கொலை பண்றதுன்னா சாதாரண விஷயம் நினைச்சியா? எங்க அண்ணன் டம்மா துட்டு நாய் குட்டிய மர்டர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் பிளான் போட்டார் தெரியுமா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் கொல்ல முடியல. தெரிஞ்சுக்கலாமா யாருன்னு? நாய் பெருசாயிடுச்சு, அடிக்க போனா கடிக்க வருது. ஆனா அந்த நாயை நான் விட மாட்டேன்டா. அதுக்கு வச்சிருக்கேன்டா. என்னது போறியா? அண்ணனுக்கு எப்போ ஒரு தடவை கோவம் வருது. நீ மட்டும் காமெடி பண்ணி சிரிப்பு காய்க்கிங்கற. இதோட அண்ணனுக்கு எப்போ கோவம் வர போதா? நீ தப்பா உராய டர்னக்கு சொல்றடா. பிளான் 7 மணிக்கு ஸ்பாட், 8 மணிக்கு நீ சார் 9 மணிக்கு லொல்லுதமா. என்ன காமெடியா? இல்லனே. இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும்டா. இத பாரு தேவராஜ், என்கிட்ட ஒரு ஒர்க்க கொடுத்தா சொடக்கு போட்டு படக்குன்னு முடிப்பேன். சொல்றத கேளு. சிஎம் வீட்டுக்குள்ள கரெக்ட்டா 6:30 மணிக்கு உள்ள நுழையணும். கொஞ்சம் லேட் ஆனா கூட சீம் நம்மள முட்டு போட வச்சிரானே. இல்ல, அந்த நேரம் தான் செக்யூரிட்டிங்க டியூட்டி மாத்துற நேரம். அப்ப போனா நம்ம டீல ஈஸியா முடிச்சிடலாம். என்ன அப்ப யாராவது நம்மள பார்த்து யாரு நீங்க கேட்டா என்ன சொல்றது? பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொல்லிடு. என்ன நம்ம என்ன கல்யாண வீட்டுக்கு போறோம் பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொல்றதுக்கு? முட்டா, எதுக்குடா உங்களுக்கு விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுத்திருக்கு? அதுல ஒன்னு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? எங்க ஜெயிலுக்கா? என்னடா சொல்ற? பின்னனே விசிட்டிங் கார்டு கொடுத்தா போலீஸ் நம்மள ஈஸியா கண்டுபிடிச்சறாதே. அப்புறம் எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதா? இல்லடா, மட்டும் பார்லிமென்ட்க்கு அப்பாவோம் ஜெயிலுக்கு தானடா அப்பாவோம். கேள்வி கேட்காம என் பிளான கேளுடா. நாம சிஎம் வீட்டுக்குள்ள போற நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அண்ணே, அதுல யாராச்சும் ஒருத்தர் தூங்காம மூச்சிட்டு இருந்தா? லொலுசபா அப்படி இழுத்து இழுத்து போத்திட்டு தூங்குனாங்கன்னா 2 வாரத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஓகே தலைவரே. தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் நம்ம வர சத்தம் கேட்டு எந்திரிச்சிட்டானே, டக்குன்னு அதே இடத்துல தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணு. தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றேன். ஆனா அவன் மட்டும் காலை போட்டா தலையை எடுத்துருவேன். ஏண்டா, அவன் கால் போட்டா ஹலோ யார் பேசுறதுன்னு கேட்க வேண்டியது தானே? அதை விட்டு தலையை எடுத்துருவேன்ற. நீலகண்டம், இத பாரு. வேலைக்கு ஆகாது இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா. சிஎம் இருக்க கூடாது நாளைக்கு. எனக்கு வேணும் அந்த போஸ்ட். ஸ்டாம்ப் போட்டு வேணுமா இல்ல ஒட்டாம வேணுமா? வாடா என் டாங்கரே. நான் என்ன தபால் போஸ்ட் கேட்டேன், சிஎம் போஸ்ட்ல கேட்டேன். கவலைப்படாத, உனக்கு தான் அந்த சிஎம் போஸ்ட்.
அவர் எப்பயுமே காலையில பாத்ரூம் போறதுக்கு 5:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிப்பார். 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு அப்படி என்னத்த கழட்ட போறாரு? பாத்ரூம் போறதுக்கு எல்லாம் என்னத்த கழட்டுவாங்களோ அததான் அவரு கழட்ட போறாரு. போடா முட்டாள், அந்த டைம் பீஸ்ல தான்டா நம்ம பாம் வைக்க போறோம். 80 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு 80 ரூபாய் டைம் பேஸுக்கு பாம்பு வைக்கிறாங்கற ஒழுங்கு மரியாதை சிஎம்க்கு வைடா பாமா. உன்கிட்ட 80 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினதே டைம் பீஸுக்கு பாம்பு வைக்கத்தான். சிஎம்க்கு வைக்கணும்னா கொஞ்சம் ரேட் அதிகமாகும். பரவாயில்லையா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வைக்கிடா. அட வைக்கிடாங்கறல்ல. வைக்கிறோம்பா. என்னமோ புது மொபைல் வாங்கிக்கன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ற. அட வீணா குணம் மூணா குணம், நான் வைக்க சொன்னது பாம்பா. வைக்கிறேன்டா. நாளைக்கு காலையில சிஎம் டெல்லிக்கு போறாரு. அவரு போற வண்டியில பாம்பு வைக்கிறேன். போற வழியிலே வண்டி வெடிச்சு சின்ன பின்னமாகுது. பாம்பை எங்க வைக்க? ஏண்டா நீயே கத்தி மாட்டி விடுற? பாம்பை டிக்கில வைடா, டிக்கில வை. நோ, அந்த கார்ல ஏறாதீங்க, அதுல பாம்பு இருக்கு. அட பாவி, நியாயமா வாழ்ந்தவர் அநியாயமா சாவடிச்சியடா. ஏய், இதுதான்டா போலீஸ். அட பாவி, இவனையும் தள்ளி சாவடிச்சிட்டியா? 1 2 3 4 எத்தனிடா இது once more கேக்குற லொல்லு சபா.